ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோ எதை பற்றியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IBPS கிளர்க்கில் நிறைய பேர் டவுட் கேட்குறது என்ன அப்படின்னா, எப்படி சார் நாங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறது, பேங்கிங்கோட ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்படி கொடுக்குறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து கனரா பேங்க் வந்து வேகன்சி ஆட் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ அவங்க ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து எந்தெந்த பேங்க் வந்து ஆட் பண்ணுவாங்க, ஸோ நாங்கள் எப்படி ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 1 இயருக்கான பேங்கிங் கோர்ஸ் வந்து, அதாவது ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸை வந்து நான் தரவாக படிக்கணும், எப்படியாவது நான் கிராக் பண்ணி உள்ளே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம kaneeshreenalogics ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மெகா பேங்கிங் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. வேணுன்ற நபர்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே வந்து போவோம். ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த IBPS தரப்புல இருந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ல, நிறையா மக்கள் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். ஆனால் அதே தான் IBPSும் வந்து ஆசைப்படுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய பேர் வந்து கிளர்க்கு கிளியர் பண்ணுறாங்கப்பா, அதே மாதிரி ரேண்டமாக இன்னொரு ஏதோ ஒரு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுறது கிடையாது, பிஓவும் கிளியர் பண்ணிக்கிறாங்க, அப்போ கிளர்க்கும் கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ எல்லாருமே என்ன பண்ணிடுறது அப்படின்னா, ரேண்டமாக பிஓ கிளர்க்கு ரெண்டையுமே கிளியர் பண்ணிவிட்டு அவங்க பிஓவுக்கு போயிடுறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வேக்கன்சி அப்படின்றது வந்து இடிபட்டுக்கிட்டே வருது. இதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்த மார்க்கில் இருக்கிற மக்களை வந்து செலக்ட் பண்ணுறதுல ப்ராப்ளம் வந்து வருது. ஸோ இது எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப அந்த இன்டர்வியூ டைமில் வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எனக்கு பிஓ தான் முதல்ல ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா நான் பிஓ, அதுக்கு அடுத்து கிளர்க்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து ரெண்டுமே பிஓவும் கிளியர் பண்ணி கிளர்க்கும் கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஃபஸ்ட்டு நான் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன்னா அதுக்கான ரிசல்ட் மட்டும்தான் வரும். சரி, இந்த மாதிரி ஒரு சில நல்ல இனிஷியேட்டிவ் வந்து பண்ணியிருக்கு. இதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அமையும். சரிங்களா, இப்போ வாங்க நம்ம எப்படி வந்து வேக்கன்சியை வந்து, அதாவது ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா IBPSனால சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஸ்டேட்னா அது நம்ம தமிழ்நாடு மட்டும்தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 200க்கு அதிகமாக இருக்கிறது எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகார், அதுக்கப்புறம் டெல்லி, அதே மாதிரி 400 கிட்ட மத்திய பிரதேசத்தில் இருக்குது, மகாராஷ்டிராவில் 530 வந்து இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் இவங்கலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் தென் உத்தரப்பிரதேசத்தில் 752 வேக்கன்சி. இதெல்லாம் தாண்டி நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. லிட்டரலி பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு, இப்போ வந்து கம்மியாயிருச்சு. பட் நம்ம தமிழ்நாட்டுக்கு 291 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. கனரா பேங்க் நேற்று தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 143 போஸ்டிங் வந்து ஆட் பண்ணாங்க. சரியா, அப்போ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மெயினாக வந்து இந்த கனரா பேங்க் அப்படின்றது அதிக பேரை வந்து வேலைக்கு எடுக்கக்கூடியது. அதே மாதிரி அதிக பிரான்ச்சஸ் வந்து வச்சிருக்கிறது. அப்போ நீங்கள் எப்பயுமே ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கனரா பேங்கை தான் முதல்ல வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தமிழகத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்னு சொல்கிறது. ஆக்சுவலாக இவங்களும் இன்னும் வந்து வேக்கன்சி வந்து ஆட் பண்ணலாம். நான் கம்பல்சரியாக இவங்களில் இருந்து நம்ம நல்ல ஒரு வேக்கன்சியை வந்து எதிர்பார்க்கலாம். அதனால நீங்கள் நெக்ஸ்ட் வச்சுக்கிறது, ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வச்சுக்கோங்க, அப்படின்னா இந்தியன் பேங்க் வந்து வச்சுக்கோங்க. சார் பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இவங்களாம் நல்ல வேக்கன்சி வந்து போட்டிருக்காங்க சார், நான் அதை ப்ரிஃபரன்ஸில் எடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நம்ம எடுத்துக்கலாம். பட் நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, இப்போ நான் கிளர்க் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் வாங்குற சேலரி வந்து ஒரு 30,000 ரூபாக்குள்ளே, ஒரு 35,000 ரூபாக்குள்ளே வாங்குறேன் அப்படின்னா அது நான் இன்டர் ஸ்டேட்டுக்குள்ளே இருந்துட்டேன்னா ஐ கேன் மேனேஜ் இட் அப்படின்னு யோசிப்பீங்க. இதுவே நான் வந்து அதர் ஸ்டேட்டுக்கு வந்து போகிற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிளர்க்குக்கே வந்து விட்டது என்றால் நமக்கு சேலரி பத்தாது, அது ஒரு பிரச்சனை வரும். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல எப்பயுமே ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறச்ச நம்ம ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய, நம்ம ஸ்டேட்டை தலைமையிடமாக வச்சுருத்து அதில் நம்ம இதில் வந்து அதிகமான பிரான்ச்சஸ் வந்து வச்சுருக்கக்கூடிய பேங்க்கை முதல்ல நம்ம ரெஃபர் பண்ணிக்கணும். அப்போ முதல்ல இந்தியன் ஓவர்சீஸ் ஆர் இந்தியன் பேங்க், அப்படின்னா இது ரெண்டையும் மாற்றி வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் அதிகமான வேக்கன்சி வந்து வச்சிருக்கிறாங்களோ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துக்கோங்க. சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்து அப்ளை பண்ணதுக்கு பிறகாட்டி என்ன பண்ணணும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குவாலிட்டியான நாங்கள் வந்து நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் நம்ம யூடியூப்பில் வந்து போயிட்டுருக்கு. என்னுடைய லைவ் வந்து நைட் உங்களுக்கு வந்து ரீசனிங் லைவ் வந்துகிட்டு இருக்கு. ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கு வேறு ஆணி வேறா, ஒரு சின்ன குழந்தையா கூட நீங்கள் இருக்கலாம் பேங்க் எக்ஸாமுக்கு புதுசாக வந்து, அப்படி இருந்தால் கூட உங்களுக்கு நல்ல தெளிவாக வந்து நம்ம நடத்துறது வந்து கண்டிப்பான முறையில் புரியும். ஸோ மறக்காமல் நம்ம லைவ் செஷன் வந்து அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாவது டவுட் குவரிஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து பின் பண்ணிவிடுங்க.